அமைப்பு தான். நீலம் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கொள்கையும் பெரியாரி கொள்கையும் ஒன்று தான். அப்போ நாங்கள் 3 பேரும் ஒரே கொள்கையில் இருக்கோம். அது திமுக கூட்டணியில் இருக்குது. கொள்கை அடிப்படையிலும் ஒரே மாதிரி இருக்கும். தேர்தல் அரசியலில் வாக்கு அரசியலையும் நாங்கள் ஒன்றா இருக்கோம். எங்களை அவ்வளோ எளிதாக நீங்கள் வீழ்த்தி விட முடியாது அப்படிங்கிறத ஒரு தேர்தல் அரசியல் சார்ந்தும் ஒரு கொள்கை அரசியல் சார்ந்தும் அவர் சொல்லியிருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இப்போ அதை மீண்டும் சொல்வதற்கான தேவை அல்லது நெருக்கடி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா அது ரொம்ப காலமா தொடர்ந்து கொண்டு வரக்கூடிய கூட்டணி தான், வெற்றி கூட்டணியாக இருக்கிறது அப்படின்றது அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வரக்கூடியதுதான். இப்போ யாராலும் இதனை வீழ்த்த முடியாது, இல்ல எங்களுடைய கூட்டணியை தொட்டு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவங்க திமுக அந்த 75 கருப்பு சிவப்பு 75ஆம் ஆண்டு விழாவின் போது அவங்க திராவிட இயக்கத்தை எப்படி பார்க்குறாங்க, திராவிட இயக்கத்தினுடைய சாதி ஒழிப்பினுடைய பங்களிப்பு, தமிழ் தேசிய அரசியலில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு, அதுவும் அவர்கள் நடத்தும் போது திமுகவின் பங்களிப்பு. திராவிட இயக்கம்ங்கிறப்ப உங்கள் நீதி கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் வரும், ஈவன் அதில் அதிமுக மதிமுகவும் வரும். இப்போ திமுக அதை குறிப்பிடும் போது திமுக நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசிய தளத்தில், ஈழ போராட்ட தளத்தில், சாதி ஒழிப்பு தளத்தில், இடஒதுக்கீடு இது எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோங்கிற அவங்களுடைய அந்த கட்சி வரலாற்றை சொல்லும் போது அதை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா பார்க்குறேன். அப்புறம் இயல்பாகவே அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலித் அமைப்பு, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே அவங்க பக்கம் இருக்கும்போது அவர் அதை மாறுதட்டி சொல்லிக்கிறாரு, எங்கள் பக்கம் தான் எல்லா முற்போக்கு அமைப்புகளும் இருக்கிறாங்க. அதை கட்சிகளாக பார்க்கல, இடதுசாரிகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ வெறும் ஒரு கட்சியாகவும் ஓட் பேங்காகவும் பார்க்கல. கொள்கை ரீதியாக ஒரு இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு முக்கியமான 3 தத்துவமும் 3 கட்சிகளும் எங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது வெறுமனே ஒரு கூட்டணி கணக்காக மட்டும் நான் பார்க்கல, அவர் அந்த தத்துவ தளத்துல இருந்தும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்னு தான் நான் பார்க்குறேன். முன்னாடி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. திமுக கூட்டணியில இருந்து ஒரு சில கட்சிகள் விலகி போயிடும், இல்ல தனியா போயிடுவாங்க, இல்ல அதிமுக கூட்டணியோட போயிடுவாங்க, காங்கிரஸ் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது, இல்ல பேச்சுகள் நடக்குது, இல்ல விசிக திரும்ப போயிடுவாரு. அவருடைய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸும் நிறைய விவாதத்துக்கு உள்ளாச்சு. அப்போ பிரிக்கக்கூடிய முயற்சி, இல்ல கூட்டணியை பிரிக்க முயற்சி, அந்த மாதிரி முயற்சி ஏதாவது நடக்குது? அதையெல்லாம் தெளிவுபடுத்த விரும்புறேன். முயற்சி 1.5 வருஷத்துக்கு மேல இருந்தே நடக்குது. அதுவும் விஜய் கட்சி வந்ததுல இருந்தே விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய முதல் இலக்கு எப்படியாவது விஜயோட விடுதலை சிறுத்தைகளை சேர்த்து வச்சிடணுங்கிறது தான் வலதுசாரிகளுடைய மிகப்பெரிய பணி. ஏன்னா அவர் ஒருபோதும் பிஜேபியோட விசிகா வராது, அப்போ நம்மளோட வர வேணாம், ஆனால் திமுகவோட அவங்க இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய அரசியல். பாஜகவுடைய அரசியல் இந்தியா முழுக்க என்னது, ஏன் கூட கூட்டணி வைக்காத, ஆனால் காங்கிரஸ் உடன்லேருந்து கலட்டு விட்டு காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். அந்த விதத்தில் திமுகவுடன் ஒரு பெரிய மாநில கட்சியுடன் காங்கிரஸ் இருக்கக்கூடாது, காங்கிரஸை தனித்து விட்டுறணும். அவங்களுக்கு நீ ஏன் கூட கூட்டணி வைக்க வேணாம், காங்கிரஸோட வைக்காத, அதே மாதிரி விஜயோட போய் விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கோ, ஏன் கூட நீ கூட்டணி வைக்காத. இந்த ஃபார்முலாவை இந்தியா முழுவதுமே பாஜகவினர், வலதுசாரியினர், அமித்ஷா கான்செப்டில் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த முயற்சி தமிழ்நாட்டில் நெடிய காலமாக நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் மட்டும் விளையிடணும் திமுக விட்டு. பல நேரங்களில் சொல்லுவாங்க பாஜகவுக்கு திமுக கூட எதிரி இல்லை, ஸ்டாலினோட கூட ஒரு நெருக்கமாக தான் இருக்கிறாங்க, ஸ்டாலினை கூட அவங்க எதிர்த்தரப்பா பார்க்கல, ஏன்னா இத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க. பாஜக எம்பிக்கள் அதிகமாக இருக்கிற எந்த கட்சியும் எதிரியாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸை விட்டு அவங்க வந்துடணும், காங்கிரஸை விட்டு வந்துட்டா போதும், எங்களோட அலைன்ஸ் வைக்க வேணாம். இந்த டாக்டிக்ஸ் ரொம்ப நாளாக நடக்குது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இதுக்கு பதில் சொல்லும் விதமாக கூட முதலமைச்சர் சொல்லியிருப்பார், தந்திரத்தோடு எப்படியாவது காங்கிரஸை பிரிச்சிடலாம், விடுதலை சிறுத்தைகளை விஜயோட சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது அதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒருபோதும் உங்களுடைய இந்த தந்திரங்கள் எதுவுமே இங்க பலிக்காதுங்கிற அடிப்பில் கூட பதில் சொல்லியிருக்கலாம். தலைப்பை தொட்டு கேட்க விரும்புகிறேன். திமுக அதிமுக கூட்டணியினுடைய தேவை இன்று யாருக்கு அதிகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். இப்போ அதிகம் கூட்டணியுடைய தேவை இருக்கிறது திமுகவுக்கு தானா இல்ல அதிமுகவுக்கு? இல்ல, அதிமுகவுக்கு கூட்டணி இல்லாத நிலை இருக்குல்ல. இப்போ கூட்டணியுடைய தேவை அப்படிங்கிற அந்த கேள்வியினுடைய அர்த்தமே இல்லை. அப்போ ஒன்று தேவைப்படுதுன்னா அது அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதிமுகவுக்கு கூட்டணிங்கிறது இப்போ இல்லாமல் தானே இருக்குது. பாமகலையும் அன்புமணி பாமக மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க பாஜக தலைமைன்னு சொல்கிறாங்களா, எடப்பாடி தலைமைன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் ஏதோ அவங்க இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். புதிய தமிழன் கிருஷ்ணசாமி என்னைக்கு இவர் தேவர் பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொன்னாரோ அதிலிருந்தே அவர் எடப்பாடியோட, அதுக்கு முன்னாடி இருந்தே பெரிய லெவலில் இந்த கூட்டணியோட அவர் பெரிய இணக்கமாக இல்லை, பெரியசா ஒரு நெருக்கம் காட்டலை. பூவை ஜெயன்மூர்த்தி இருக்காரான்னு எனக்கு தெரியல. அதற்கு பிறகு ராமதாஸ் பாமக எந்த முடிவு எடுக்க போகுதுன்னு இதுவரையும் முடிவில்லை. தேமுதிக ஜனவரிக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, கூட்டணிக்கான தேவை யாருக்கு இருக்கு? அதிமுகவுக்கு தான் இருக்கு. பாஜக மட்டும்தான் அதிமுக இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அப்பப்ப செங்கோட்டையனை வச்சு எடப்பாடிக்கு அவர் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப அது கூட பிரச்சனை இருக்கு. அப்ப பேசுவோம்.